சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. அதாவது இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையால் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அட்மிட் ஆனார். அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்களாம், ஸ்டெத் வச்சுருக்காங்களாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் ஸ்டார் இன்னும் ஓரிரு தினங்களில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவார். அடுத்தது கூலி ஷூட்டிங்கில் கலந்துப்பார் என்று சொல்லப்படுது. அவர் நடித்து முடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நல்லாகி வந்துடணும்னு எல்லார் சார்பாகவும் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. நம்மளும் வேண்டிப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதுனால இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் தான் நடந்தது. அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி. இதை இன்னுமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாமல் இருக்காங்க. அதாவது இப்போ அக்டோபர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பிரம்மாண்டமாக ஒளிபரப்ப போகிறாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேசியிருந்தார், இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடியோ லான்ச்சை ஒளிபரப்புகிறாங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் டோபி கதை சொல்லியிருந்தாராம். இந்த டோபி கதை தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் ட்ரெண்டிங்கில் போகுது. கடைசியாக வந்து காக்கா கழுகு கதை சொல்லியிருந்தார். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்லேயே ஒரு சின்ன குட்டி கதை சொல்லியிருக்காரு. இந்த கதை நிச்சயமாக ட்ரெண்டிங்காக இருக்கும். மேலும் இது படத்துக்கான மிகப்பெரிய ப்ரொமோஷனாக அமையும் என்றதுனால அக்டோபர் 6ஆம் தேதி இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ரிலீஸ் பண்ணுறாங்க. மேலும் இதிலிருந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா 2 பாடல்கள் இருக்கான். அந்த 2 பாடல்கள் இன்னுமே வெளியிடாமல் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கலந்து வர பாடல். அதனால் அது இன்னுமே பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் இருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி எல்லா நடிகர்களும் நடிகைகளும் பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டு வராங்க. ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு சென்று இப்போ ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வராங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றைக்குமே ஒருத்தர் மட்டும்தான். அவருடைய இடத்த யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அவர் செட்லியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் ஜாலியாக இருப்பார். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏன்னா துஷாரா விஜயனாக இருக்கட்டும், மஞ்சு வாரியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு வராங்க. அவர் வந்து அருமையாக வந்து நடித்து காமிப்பார். அவர் இன்றுமே பார்த்தீங்கன்னா இளமையான வயது ரஜினி மாதிரி தான் இருக்கார், முதுமையான மாதிரி தெரியல அப்படின்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு வராங்க. மேலும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தான் இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஈவினிங் 5 மணிக்கு ரெடியாக இருங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பிரம்மாண்டமாக வெளியிட போகிறாங்க. சமீபத்தில் வர பிரம்மாண்ட படங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வெளியிட்டு வராங்க. லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் இந்தியன் 2 படமும் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த படம் சரியாக போகாததுனால இப்போ வேட்டையன் படம் தான் காப்பாற்றணும் என்ற சூழலில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் ட்ரெய்லரை வச்சு படம் நல்லா இருக்கா இல்லையான்றது தெரியும். உங்களோட கருத்துக்கள் என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.